ஹலோ மக்களே, இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான ஒரு 3 டிப் பார்ப்போமா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் டிப், இந்த மழை நாள் இல்லைனா பனி நாள் வந்தாலே நம்மளுடைய ஸ்நாக்ஸ் எல்லாமே நமுத்து போயிடும். என்ன தான் நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுருந்தாலுமே இந்த பிரச்சனை வருதுன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைனா ஒயிட் கலர் காட்டன் கிளாத்தில் ஒரு ஸ்பூன் நிறையா கல்லுப்பு வச்சு மடித்து நம்மளுடைய ஸ்நாக்ஸ் இருக்க டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களோட ஸ்நாக்ஸ் சீக்கிரமாக நமுத்து போயிடாது. ஸோ இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இனிமேல் உங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாமே மொறுன்னு இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டிப் கோதுமை மாவு டிப் தான். கோதுமை மாவில் அடிக்கடி பூச்சி வந்துடுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிப், நம்ம ஈரமாக கையை எந்த ஒரு பொருளுமே வச்சுட்டோன்னா உடனே புழு இல்லைனா வண்டு வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஈரக்கையை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. ஈரமாக நம்ம எந்த பொருளையுமே எடுக்காதப்பையுமே வண்டு வருதுன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா ஒரு ஸ்பூன் நிறையா சால்ட் எடுத்து நம்மளுடைய கோதுமை மாவு கூட மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா வண்டு புழு எதுவுமே வராது. இது கூடவே நீங்கள் ஒரு பிரியாணி இலையுமே போட்டு வைக்கலாம். கண்டிப்பாக வண்டு புழு எதுவுமே வராது. அடுத்த டிப், குழந்தைங்க பென்சில் இல்லைன்னா பென் வச்சு அவங்களோட ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் யூனிஃபார்மில் எல்லாமே கரையாக்கிட்டு வந்துட்டாங்கன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் லைவாகவே உங்களுக்கு அந்த இங்க் எப்படி போகுது அப்படின்றத காட்டுறேன். நான் இப்போ 3 இடத்துல ரீஃபில் வச்சு கிறுக்கியிருக்கேன். கம்மியாக கொஞ்சம் அதிகமாகவுமே கிறுக்கியிருக்கேன். அந்த இடத்துல எல்லாமே டெட்டாலை அப்ளை பண்ணி விட்டுடுங்க. டெட்டால் ஃபுல்லாக அந்த இங்க் எங்கே இருக்கோ அது ஃபுல்லாகவே பரவி இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ளை பண்ண உடனேவே நம்ம வீட்டில் பழைய டூத் ப்ரஷ் இருக்கும் இல்லைங்களா, அந்த ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கரை எல்லாமே போயிடும். இது ரீஃபில்லில் இருக்கிறது தான் எப்படி ஈஸியாக போயிடுது பாருங்கள். லைவாகவே உங்களுக்கு தெரியும். நம்ம லைட்டாக தான் தேய்ச்சோம், அந்த கரை எல்லாமே போயிடுச்சு. உங்களுக்கு இதில் தேய்ச்சும் உங்களுக்கு அங்கங்கே அந்த கரை இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம நார்மலாக துணியை இதுக்கப்புறம் எப்படி வாஷ் பண்ணுவோமோ அந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய துணி புதுசு மாதிரியே ஆகிடும். கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த இடத்துல இங்க் இருந்த எந்த கரையுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.